கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அடியன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சோ இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கில்ட் த வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ், தமிழ்ல குற்ற உணர்வு என்கிற மனசாட்சியின் குரல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்க போறோம். சோ நம்ம உள்ள போறதுக்கு முன்பாக ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். பேசிக்கா மனசாட்சினா என்ன? நாம கூட ஏற்கனவே இது குறித்து ஒரு பாடம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? தலைப்பு ஞாபகம் இருக்கா? நேர்மையும் மனசாட்சியும்ன்ற தலைப்பின் கீழ் நம்ம ஒரு பாடத்தை பார்த்தோம். சோ அந்த பாடத்துல தெளிவா மனசாட்சினா என்ன அப்படின்ற ஒரு டெபினிஷன் நம்ம கிளியரா பார்த்தோம். சோ பேசிக்கா மனசாட்சினா என்ன? வாட் இஸ் கான்ஷியன்ஸ்? எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளுணர்வு, ஒரு உள்ளுணர்வு. சோ அந்த உள்ளுணர்வை தேவன் மனுஷனை படைக்கும் போது என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா படைச்சிருக்காரு. சோ ஆதாம் படைக்கப்படும் பொழுதே அந்த உள்ளுணர்வோட தான் என்ன பண்ணப்பட்டிருக்காருங்க, படைக்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்குதா, உலக ஜனங்களுக்கு கூட இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் இருக்கு. உலக ஜனங்களுக்கு கூட இந்த மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா ஆதாம் படைக்கப்படும் பொழுது இந்த மனசாட்சி ரொம்ப பர்ஃபெக்டா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுச்சு. ஏன்னா ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக இருந்தாரு. ஆனா எப்ப ஆதாம் விழுந்து போயிட்டாரோ இந்த மனசாட்சி சரியா வேலை செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யறது இல்ல. ஆனா முழுசா வேலை செய்யாம போறதும் இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? சரியான வேலை செய்யறது இல்ல, ஆனா முழுசா செய்யாம போறதும் இல்ல அப்படின்றத என்ன பண்ணோம்னா நாம பாக்குறோம். அப்படின்னா இந்த மனசாட்சி அப்படின்ற இந்த ஒரு உணர்வு தான் ஒரு மனுஷனை நன்மையான விஷயம் எது, தீமையான விஷயம் எது அப்படின்னு செய்ய என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றது. அப்படின்னா நம்ம மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்யலாமா, அப்படியே செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை ஒரு உலகத்தார் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய மனசாட்சி ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவு நிச்சயமா சரியா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரியா இல்லாம போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆனா மனசாட்சிய நாம சத்திய வசனத்தின் அடிப்படையில பயிற்றுவிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசாட்சிய சத்தியத்துல நாம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா, சத்தியத்துல ட்ரைனிங் எடுத்துட்ட மனசாட்சி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம நிச்சயமா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகணும். நாம் செஞ்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகணும். சோ இப்போ நாம கூட அந்த பாடம் பார்க்கும்பொழுது மனசாட்சியில பல வகைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற உணர்வு என்கிற மனசாட்சியின் குரல் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்க்க போறோம். அப்படின்னா நம்ம மனசாட்சி ஒரு குரல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுப்புது. ஒரு குரலை, ஒரு வாய்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுது. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்ட்டி கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம மனசாட்சி குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து நாம பார்க்க போறோம். சோ பொதுவா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கில்ட்னா என்ன அர்த்தம்? குற்ற உணர்வு, சரிங்களா? பிசிக்கல் பெயின், நம்மளுடைய உடம்புல அடிபட்டுச்சுன்னா ஒரு பிசிக்கல் பெயின் வரும்ல, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும்பொழுது இது ரெண்டுமே அவசியம், இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஏன் இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல ஏதாச்சும் ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எதை அடையாளப்படுத்தி காட்டுது? திடீர்னு ஒரு பெயின் வருது உடம்புல ஏதோ ஒரு பகுதியில, அது எதை அடையாளப்படுத்தி காட்டுது? கொஞ்சம் கேர் கொடுக்கணும். வேற அப்படின்னா இட்ஸ் எ வார்னிங் ஆஃப் டேஞ்சர். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்க உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்றத அந்த பெயின் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிம்டமா காட்டுது. கரெக்டா? சோ அந்த பெயினை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாமா, ஒதுக்கி தள்ளிடலாமா? நிச்சயமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயம் உங்க உடம்புக்குள்ள தப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுறதை என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். கரெக்டா? சோ அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம உடனடியா எதனுடைய பேச்சை கேட்கணும்? அந்த பிசிக்கல் பெயின் ஒரு சிக்னல் வருது பாத்தீங்களா, அந்த சிக்னலை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம கேட்டாகணும். ஏன்னா கேட்டாதான் நம்ம உடனுக்குடன் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்போம். இது அப்படியே நம்ம குற்ற உணர்வோட தொடர்பு படுத்த முடியுமா? குற்ற உணர்வோட தொடர்புபடுத்த முடியுமா? படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளுடைய மாரல் குவாலிட்டிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய குணாதிசயத்துல ஏதாவது ஒரு பிழை இருக்கக்கூடிய சமயத்தில், நம்மளுடைய குணாதிசயத்துல நாம தவறது கூட பட்சத்துல, நம்ம கேரக்டர்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய பட்சத்துல நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்படும். அந்த உள்ளுணர்வு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது சொல்லுது நீங்க ஏதோ தவறான திசையில என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ தவறான திசையில என்ன பண்றீங்க, போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்படின்னா இது ஒரு சிமிலர் ரோல் தான். பிசிக்கல் பெயின் கூட இது ஒரு சிமிலர் ரோல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய பேச்சு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கேட்டாகணும். ஏன் கேட்டாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒரு விஷயம்ங்க. ஆனா இது ரொம்ப அப்சல்யூட் நெசசரி யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா புதிய சிருஷ்டிகளுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஒரு உள்ளுணர்வு சரியா செயல்படலன்னா ஒரு புது சிருஷ்டியுடைய ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாவே இந்த ஒரு கான்சியன்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு மனசாட்சி, இந்த மனசாட்சியை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம்னா ஒரு ஸ்கேல், தராசு, இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு தராசு எப்படி சில விஷயங்களை வெய் பண்ணி பார்க்குமோ, நிலைநிறுத்தி பார்க்குமோ, அதே போல இந்த மனசாட்சி தான் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நியாயத்திற்கு சில விஷயத்துல ஒரு மிகப்பெரிய முடிவுகள் எடுப்போம்ல, மிகப்பெரிய முடிவுகள் எடுப்போம்ல, லைஃப்ல சில டிசிஷன்ஸ் எடுப்போம்ல, அந்த டிசிஷன்ஸ் சரியா தவறா, இது நீதியா அநீதியா, இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு நாம முடிவெடுப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கக்கூடிய தராசு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனசாட்சி எனக்கூடிய தராசு. ஆனா இந்த தராசு கரெக்டா வெயிட் காட்டுமா, விச் மீன் கரெக்டா முடிவு காட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? அந்த மனசாட்சிய நல்லா சத்தியத்தில் பயிற்றுவித்து இருந்தோம்னா, சத்தியத்துல நல்லா ட்ரைனிங் கொடுத்திருந்தோம்னா அந்த மனசாட்சி சரியா முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நிச்சயமா அது எடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு இல்ல. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்ப நாம இருக்கோம், நம்ம எல்லாருமே சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சி தான், கரெக்டா? ஆனா எல்லாருமே ஒரே பெர்சன்டேஜ்ல பயிற்றுவிக்கப்பட்டிருக்குமா? இல்லை. அப்படின்னா யார் சத்தியத்துல பயிற்றுவிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுடைய மனசாட்சி கரெக்டா என்ன பண்ணும், சொல்லும். சரியா கொஞ்சம் பயிற்றுவிக்கப்படல, கொஞ்சம் அறக்குறையா இருக்குன்னா பாதி கரெக்டா சொல்லும், பாதி என்ன பண்ணுங்க தப்பா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லும். சோ அப்படின்னா நாம உடனடியா கூட என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மனசாட்சி சொல்லிட்டாலுமே கூட சொல்லக்கூடிய விஷயம் அது தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாக இருக்கிறதான்றது என்ன பண்ணியாங்க, நாம சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்த்து நிச்சயமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கணும். ஒருவேளை நாம மட்டும் சத்தியத்துல நல்லா ட்ரெயின் ஆயிட்டோம்னா அது சொல்றது என்ன பண்ணிதான் ஆகணும், நாம கேட்டுதான் ஆக வேண்டும். சோ இப்ப இந்த ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, இந்த மனசாட்சி எனக்கூடிய இந்த ஸ்கேல் சில பேருக்கு ரொம்ப லீனியண்டா இருக்குமா? லீனியண்டா என்ன அர்த்தம் பிரதர்? கொஞ்சம் கேஷுவலா இருக்கிறது என்ன? அதாவது வந்து மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயத்த அந்த அளவுக்கு என்ன பண்றது, காது கொடுத்து கேட்கறது இல்ல, அப்படியே என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லீனியண்டா விடுறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும் சில பேருடைய மனசாட்சி. அது என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அது என்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டானா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாயிண்ட் பண்ணி குத்திட்டே இருக்கும். சென்சிட்டிவா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கலாம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது என்னதான் ராங் தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது என்னதான் பாத்தீங்கன்னா ராங் தான். அது சரியா என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும். சோ அப்படின்னா நாம இந்த மனசாட்சி பல விஷயங்களை செய்யும், இந்த மனசாட்சி பல விஷயத்த சொல்லும். இப்ப இன்னைக்கு பாடத்துல நம்ம எதை மட்டும் கவனம் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனசாட்சி குறிப்பிட்ட ஒரு உணர்வை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் குற்ற உணர்வு.
சோ அது அப்படியே வாசிங்க சிஸ்டர். குற்ற உணர்வு என்பது மனசாட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு விளைவு. குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு உணர்வு யார் உருவாக்குறதாமா? மனசாட்சியினால் உருவாக்கப்பட்ட ஒரு விளைவு. இது நமது மன அமைதியை குலைக்கிறது. ஆமாவா இல்லையா? குற்ற உணர்வு ஒருத்தருக்கு வந்துச்சுனாலே அவருடைய மன அமைதி என்ன இருங்க குலைக்கப்படும். மனசாட்சி ஏற்காத ஒரு திசையில் நாம் செல்ல தொடங்கும் போதெல்லாம் இந்த குற்ற உணர்வு வரும். எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனசாட்சி போக விரும்பல, இந்த திசையில என்ன பண்ணாத நீ போகாத, இதை என்ன பண்ணாத நீ செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய திசையில நாம டிராவல் பண்ணும் பொழுதுலாம் நம்ம மனசாட்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட பேச்சை கேட்காம போனோம்னா அது ஒரு சிக்னல் என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஏற்படுத்திடும். அந்த சிக்னலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற உணர்வு. இந்த சிக்னல் எல்லாருக்கும் நமக்கு வந்திருக்கா வரலையா? நம்ம வாழ்க்கையில வந்ததே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நிச்சயமா இந்த ஒரு உணர்வுகள் என்ன பண்ணிருப்போம், நாம டிராவல் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா போயிருப்போம். அப்படின்னா இந்த கில்ட் கூட ஒரு பெயின் மாதிரி தான். கில்ட் கூட ஒரு பெயின் மாதிரி தான். எப்படி ஒரு பெயின் நம்ம பாடியில ஒரு வார்னிங் சைனா கொடுக்கப்படுதோ அதே மாதிரிதான் நமக்குள்ள இந்த குற்ற உணர்வு கூட என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைன் தான். எப்ப எக்ஸாக்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஊர்விக்கக்கூடிய விலையில, அதாவது அதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வகையில ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சைன் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த சிக்னல் வரும்போதே நம்ம என்ன பண்ணி ஆகணுங்க, அந்த சிக்னலுக்கு நாம காது கொடுத்து ஆகணும். இது குறிச்சு நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் ரீபிரின்ஸ் 377ல அருமையான வார்த்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா கொடுத்திருக்காரு. இந்த பாடம் வந்து நம்முடைய சகோதரர் ஜார்ஜ் டபக் அவர்கள் எடுத்த பாடம் தான். சோ பிரதர் அதுல எழுதும் போது அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கோட்டை ரசல் பிரதர் போட்ட கோட்டை ஒரு கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த கொட்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன், அது மட்டும் இல்லாம புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய தாற்பயம் அப்படி. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, டு த என்லைட்டன்ட் கிறிஸ்டியன், டு த என்லைட்டன்ட் கிறிஸ்டியன். என்லைட்டன் கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? பிரகாசிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். பிரகாசிக்கப்பட்ட கிறிஸ்தவன் யார சொல்லலாம்? புது சிருஷ்டி, அதாவது சத்தியத்தில் நல்லா வெளிச்சம் வாங்கிட்ட ஒரு புது சிருஷ்டி. கைடட் இன் ஜட்ஜ்மெண்ட் பை காட்ஸ் ரெவலேஷன் த பைபிள். அப்படின்னா இப்படி ஒரு பிரகாசிக்கப்பட்ட புது சிருஷ்டி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரு எதனால் வழிநடத்தப்பட்டவரா இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்தினால் வழிநடத்தப்பட்டவரா இருப்பார். அப்படின்னா அநேக பாடங்கள் கேட்டிருப்போம், அநேக டிஸ்கஷன்ல கலந்திருப்போம், அநேக பர்சனல் ஸ்டடிஸ் நம்ம பார்த்திருப்போம். அதனால நமக்கு சத்தியத்தின் அடிப்படையில எது சரி எது தவறு என்பது நமக்குள்ள இயல்பாவே இருக்கா? நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்குள்ள இயல்பாவே வந்துருச்சா அப்படின்னா, ஏன்னா சத்தியத்தின் கொள்கைகளை திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம பல வகைகளை கேட்டுட்டே இருக்கோமா? அப்ப பல வகைகளை கேட்க 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 நம்ம மனசாட்சி எதுல ட்ரெயின் ஆயிருது? சத்தியத்துல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிருது. சோ சத்தியத்துல நல்லா ட்ரெயின் ஆயிட்ட பிறகு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. அப்ப முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எப்படி எடுப்பீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் என்ன பண்ணிக்கிறேன், பைபிள் எடுத்து படிச்சுட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்ற முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. எப்படி முடிவு எடுக்கணும்? அந்த இடத்துல நாம தானே முடிவு எடுக்கணும். அப்ப முடிவு எடுக்கும் போது நம்ம மனசாட்சி பேசுமா? அப்ப நம்ம மனசாட்சி சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிராக்டிக்கல் சினாரியோட நான் சொல்றேன். நான் ஒரு ஆடிட்டிங் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஒரு பெரிய ஆடிட்டிங் கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க. சோ அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. திடீர்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட்ல போகுது. நீங்க இருக்கக்கூடிய பொசிஷனை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கன்னா, அதுவும் அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயர்ஸ் ஓனரே சொல்றாங்க, நம்மளுடைய கம்பெனில பென்ஷனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்ல நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நாம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணிக்கலாம், அதுல போட்டுடலாம். யூஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணிக்கலாம், திருப்பி போட்டுடலாம். அதுல என்ன பண்ணிடலாம், பணத்தை போட்டுடலாம். பட் இப்போதைக்கு இது பண்ணலன்னா கம்பெனி என்ன ஆயிடும், ஆபத்துல போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த முடிவு எடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? நம்ம தான் அந்த பொசிஷன் எடுக்கும், முடிவு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது சத்தியத்தில் பிரகாசிக்கப்பட்ட மனசாட்சி இருக்கக்கூடிய நாம என்ன முடிவு எடுக்க வேண்டும்? சரி இப்படி கேட்கிறேன், எடுக்க வேண்டும்ல, என்ன முடிவு எடுப்பீங்க?
செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு கேட்கல, என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். என்ன முடிவு எடுப்பீர்கள்? சிரிச்சால என்ன அர்த்தம்? செய்ய மாட்டீங்க. செய்யாம போனா என்ன ஆகும்? வேலை போயிடும். வேலை போனா என்ன ஆகும்? அடுத்தடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்குமா? அப்படின்னா அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு வேலை அப்படியே கொஞ்சம் மாத்தி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? சிக்னல் விடும். எது சிக்னல் விடும்? நம்ம மனசாட்சி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிக்னல் விட நீ செய்யறது என்னது இது தப்பு அப்படின்னு. ஆக்சுவலா பிரதர் டேவிட் ஸ்டெயின் அவர்களுடைய ஒரு பாடம் கேட்டுட்டு இருக்கும் போது, வேற ஒரு பாடம் கேட்கும் போது ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார். பிரதர் ஆலன் காஃப்மேன் ஒரு பிரதர் இருக்கார் யூஎஸ்ல. சோ பிரதருக்கு நான் சொன்ன சிச்சுவேஷன் பிரதருக்கு ஒரு சிச்சுவேஷன் தான். பிரதர் என்ன டிசிஷன் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியாத டிசிஷன் எடுத்தார். ஹை பே ஜாப், முடியாத டிசிஷன் எடுத்துட்டாரு. டிசிஷன் எடுத்தவொடனே எதுவும் போச்சு, வேலை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போச்சு. பட் ஸ்டில் எதை பெருசா பார்த்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையாக என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப பெருசா பிரதர் பார்த்திருக்காரு. இந்த டிசிஷன் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு, எடுக்க முடிஞ்சது இல்லையா? சோ இதே மாதிரிதான் லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃபேமிலியில எடுத்துக்கலாம். ஃபேமிலிக்குள்ள சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும்ல. அப்படி வரும்பொழுது ஒருவேளை நம்ம லைஃப் பார்ட்னர் சத்தியத்துக்குள்ள இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒருவேளை இருந்துட்டாலுமே கூட சத்தியத்துக்கு விரோதமாக சில முடிவுகள் எடுக்க சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? சரி, நான் சகோதரிகள் கேட்கிறேன், கணவன் தானே தலை. சோ சத்தியத்திற்கு உரிமைகள் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், விட்டு கொடுத்து கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஆனா சத்தியத்திற்கு விரோதமாக சில முடிவுகளை எடுக்க சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம்? செய்யலாமா செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கணவனுக்கு கீழ்ப்படியணுமே, அது என்னாச்சு? எஸ், என்னன்னா கணவனுக்கு கீழ்ப்படிவது என்பது எதை விட்டு கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டு இல்ல. பிரதர் அழகா சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல, சகோதரிகள் எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணிதான் ஆகணும், சகோதரனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். எக்ஸெப்ட் இதுல தங்களுடைய கான்சியன்ஸ்க்கு, தங்களுடைய மனசாட்சி அது ராங் அப்படின்னு சொல்லுதுதான், என்னதான் ராங் தான். அப்படின்னா சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டு கீழ்ப்படிய கூடாது. ஆனா உரிமைகள் என்று வரும்போது தாராளமா எதை வேணா என்ன பண்ணிடலாம், நாம விட்டு கொடுக்கலாம். அதேதான் கணவர்களுக்கு. ஒருவேளை மனைவிக்காக நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளவு அன்புனா காட்டலாம், ஆனா சத்தியத்தை விட்டு கொடுக்கலாமா? நம்ம மனசாட்சி என்ன சொல்லும்? மனசாட்சி என்ன சொல்லும்? இல்ல, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுமா, இல்ல ஒருவேளை சத்தியத்தில் இல்லாத லைஃப் பார்ட்னர் கூட அவங்க சொல்ற பேச்சு கேட்கலாம்னு சொல்லுமா? சத்தியத்திற்கு கீழ்ப்படினா என்ன பண்ணுவாங்க, நம்ம மனசாட்சி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சொல்லும். அதனாலதான் இது நம்மளுடைய கான்சியன்ஸ் இருக்குல்ல, நம்ம சத்தியத்துல பயிற்றுவிக்கப்பட்ட கான்சியன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட கான்சியன்ஸ் புது சிருஷ்டிகளுடைய மனசாட்சி ஆக்சுவலா எப்படி ஆயிடுச்சாமா, the voice of conscience becomes really the voice of God அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சியின் குரலானது யாருடைய குரலாகவே மாறியிருந்தா, அது தேவனுடைய குரல். ஏன்னா சத்தியம் என்பது தேவன் கொடுத்தது, அதுல ட்ரெயின் ஆகுதுன்னா ஒரு மனசாட்சி யாரோட வாய்ஸ பேசுகிறது, தேவனுடைய வாய்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பேசுது. and obedience to it is imperative. அந்த மனசாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படிவது என்பது இன்றியமையாதது. நிச்சயமா என்ன பண்ணிதான் ஆகணும், அதற்கு கீழ்ப்படிஞ்சே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகணும். கீழ்ப்படிஞ்ச என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆகுது. சோ அப்படின்னா நிறைய விஷயத்துல அப்படியே நம்ம லைஃப்ல யோசிச்சுக்கலாம், நம்ம எக்ஸாக்டா நம்ம செய்யறோமா, அநேக சமயத்துல என்ன பண்றோம், நாம செய்ய தவறுகிறோம். அப்படி நம்ம செய்ய தவறும் போதுதான் நம்மளுடைய மனசாட்சியின் குரலுக்கு நாம கீழ்ப்படியாம போகும்பொழுதுதான் நம்ம மனசாட்சியின் குரலானது என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில்ட், குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு கில்ட்டை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுது. அப்படி அந்த சிக்னல் வந்த உடனே அந்த சிக்னலுக்கு நாம ரியாக்ஷன் பண்றோம்ல, அந்த ரியாக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற மாதிரி இருக்கா? சரி, என்ன ரியாக்ஷன் பண்ணணும்?
ஒரு குற்ற உணர்வு வருது, வந்த உடனே என்ன ரியாக்ஷன் பண்ணும்? சரியான ரியாக்ஷன் என்ன? ஒபே பண்ணோம். வெரி குட். அதே சமயத்துல நம்ம மனசாட்சியா சொல்லிட்டாலுமே அது சொல்லக்கூடிய விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். வேத வசனத்தோட இசைவாக இருக்கிறதான்றதை என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணும். இசைவாகவும் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு, சொல்லுது. ஆனா நம்ம வேற செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ வேற செய்ய போகும்பொழுது சிக்னல் என்ன ஆகுது? வரும். இந்த சிக்னலுக்கு ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. வித்தியாசமான ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ ஏறக்குறைய 5 டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். இந்த 5 டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸை 2ஆ பிரிக்கலாம். 3 தனியாவும் 2 தனியாவும் பிரிக்கலாம். அதுல 3 ரியாக்ஷன் நம்ம கரெக்டா கொடுத்துருவோம். விச் மீன் 3 ரியாக்ஷன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலா உண்மையாவே மனசாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம மனசாட்சி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஆனா மிச்சம் 2 இருக்கு பாருங்க, நம்ம மனசாட்சியே சொல்லாது, அது சொல்லுதான் நினைச்சுக்கிட்டு நாமளா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே நம்ம மனசாட்சியின் மூலம் வரக்கூடிய ஒரு சிக்னல். அந்த சிக்னலுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கடைசி 2 டைப் இருக்கு பாருங்க, நம்ம மனசாட்சி ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காது, சொல்லியே இருக்காது, நாமளாவே என்ன பண்ணிப்போம், நினைச்சுப்போம். நாமளாவே நினைச்சுக்கிட்டு நாமளாவே வருத்தத்துக்குள்ள போய் நாமளாவே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய்ப்போம். அதுதான் லாஸ்ட் 2 டைப்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டைப் என்ன அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற டைப், தேவன் நம்ம கிட்ட விரும்புற டைப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசாட்சி ஒரு சிக்னல் கொடுக்குது, என்ன பண்ணாத நீ இத ராங்கா போற, இது என்ன பண்ணாத நீ செய்யாத அப்படின்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஒரு சிக்னல் கொடுக்குது. இந்த சிக்னலுக்கான பர்ஃபெக்டான ரியாக்ஷன் என்ன? இந்த சிக்னலுக்கான பர்ஃபெக்டான ரியாக்ஷன் என்ன? இந்த சிக்னலுக்கான பர்ஃபெக்டான ரியாக்ஷன் என்ன? இந்த சிக்னலுக்கான பர்ஃபெக்ட் ரியாக்ஷன் என்ன? நாம என்ன பண்ணணும்? தேவன் கொடுக்கக்கூடிய வார்னிங் சைன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வார்னிங் சைனுக்கு நாம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்படுத்தாகும். தேவன் கொடுக்கக்கூடிய வார்னிங் சைன் அப்படின்னு நினைச்சிட்டு ஓ அப்படின்னா நம்ம மனசாட்சி இப்ப சிக்னல் கொடுத்துருச்சு, இந்த சிக்னலுக்கு நாம சரியா ரியாக்ட் பண்ணலனா, இந்த சிக்னலுக்கு நாம சரியா ரியாக்ட் பண்ணலனா அது யாரை பிரியப்படுத்தாது? அது தேவனை பிரியப்படுத்தாது. நம்ம தேவன் கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு தேவனே நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த டைரக்ஷன்ல போக மாட்டேன் அப்படின்னு நாம யாருடைய பேச்சை கேட்கறது? நம்மளுடைய மனசாட்சியுடைய பேச்சை கேட்டுட்டு அதற்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். கரெக்டா? அப்படின்னா இந்த ஒரு கான்சியன்ஸ் பேசுதுல நமக்குள்ள, நம்ம மனசாட்சி சொல்லுது இல்ல, இந்த சொல்லக்கூடிய விஷயம் திடீர்னு ஒரு ஒரு பெரிய தண்டர் வர மாதிரி, ஒரு பெரிய இடி எடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் நம்ம கிட்ட பேசுமா? பேக்ரவுண்ட்ல அப்படி பேசுமா? என்ன பண்ணாத நீ செய்யாத அப்படின்னு மனசாட்சி பேசுமா? அப்படின்னா மனசாட்சி எப்படி பேசும்? அந்த சிக்னல் எப்படி வரும்? அந்த சிக்னல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? மைண்ட்ல வந்து யாருன்னா பேசுவாங்களா? அப்படி பேசினா டேஞ்சர். அது அப்படின்னா இந்த மனசாட்சி நம்ம பேசுறது இது தப்பு அப்படின்னு அந்த குற்ற உணர்வை சிக்னல் பண்ணுதுல, அந்த சிக்னல் வர்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு அன்ஈஸி ஃபீலிங் வரும். அன்ஈஸி ஃபீலிங் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இல்ல நான் அன்ஈஸி ஃபீலிங்க தமிழ்ல எப்படி சொல்லாங்க? தெரியலன்னு தான் கேட்டேன். அசௌகரியமான ஒரு ஃபீலிங், ஒரு 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 உள்ளுணர்வு என்ன, ஏதோ என்ன ஆகுது, இது சரி இல்லையே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள சம்திங் இஸ் நாட் குவைட் ரைட், ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகல, சரியில்லை அப்படின்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஒரு உள்ளுணர்வு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் இந்த ஃபீலிங் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். இது ஒரு புது சிஸ்டருடைய வாழ்க்கைக்கு எப்பப்பெல்லாம் வரும்? எப்பப்பெல்லாம் கான்சியன்ஸ் லிசன் பண்ணியோ. கரெக்ட் சிஸ்டர். அந்த கான்சியன்ஸ் தப்புன்னு எப்பப்பெல்லாம் சொல்லும்? தப்பான விஷயத்தை செய்யும் பொழுது அல்லது அல்லது ஒரு புது சிருஷ்டிக்கு பிடிக்காத ஒரு டைரக்ஷன்ல போகும்போது. கரெக்டுங்களா? அது கேட்கிற என்னென்னலாம் எப்பப்பெல்லாம் இது ஃபீல் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
நாம ஒருவேளை நம்மளுடைய உடன்படிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை செய்யாத பொழுது, ஏன்னா நம்ம உடன்படிக்கை எதை டிமாண்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்ரிபிஷியல் ஆஸ்பெக்ட டிமாண்ட் பண்ணும். உடன்படிக்கைக்கு முழுசா கீழ்ப்படினால என்ன பண்ணி ஆகணும்? அது எது இன்வால்வ் ஆயிருக்கும்? பலி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கும். அந்த பலியை நம்ம முழுசா செலுத்தாம நம்ம பிளஷ் பேம்பர் பண்றோம்னு வைங்களேன், பிளஷ் பாதுகாக்கிறோம்னு வைங்களேன். பலி செலுத்தணும்னாலே பிளஷ் என்ன பண்ண முடியாது, அதுக்கு பேம்பர் பண்ண முடியாது. அதை அடிச்சு ஒடுக்கி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நொறுக்கணும். அப்படி பண்ணாம பிளஷ் நல்லா அப்படியே பேம்பர் பண்றோம்னா நமக்குள்ளவே என்ன ஆகும்? ஒரு அன்ஈஸி ஃபீலிங் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உருவாகும். ஒருவேளை சில சமயத்துல நம்ம கான்செக்ரேட்டட் வாழ்க்கையில அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு பலியின் ஜீவியத்துல நம்ம கிட்ட தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாம தான் யாருன்னு பாத்தீங்கன்னா உக்ரானக்காரன். சில சமயத்துல நம்மளுடைய பணத்தையோ, பிரதர் ஜார்ஜ் டபாக் போட்டிருக்காரு, ப்ராபப்ளி இது அவங்க மைண்ட் செட்ல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பிரதர்னுடைய மைண்ட் செட்ல போட்டிருக்காரு. இது நமக்கும் நல்லாவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ட் ஆகுது. சோ அதுதான் போட்டிருக்கோம். இஃப் யூ ஆர் அபவுட் டு ஸ்பெண்ட் ஃபார் மோர் மணி ஆன் யூர் கார், furniture, a home or what have you, அதாவது நம்மளுடைய சக்திக்கும் மிஞ்சி ரொம்ப ஓவரா சில சமயத்துல செலவு செய்யறோம்னு வைங்களேன். ஏதாச்சும் ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப டூ மச்சா, இல்ல அப்படின்னு சொல்லல, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கொஞ்சம் டூ மச்சா போகும்போது சம்திங் என்ன ஆகும்? இது நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை என்ன பண்ணுது? தடுக்குதுன்ற ஒரு ஃபீல் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா வரும். அப்படின்னா சில சமயத்துல நாம டைம் வேஸ்ட் பண்றதுல ஒரு போயிட்டு இருக்கிறோம்னு வைங்க, அந்த ப்ராசஸ்ல அப்ப கூட இந்த ஒரு ஃபீல் வரும். எப்போ வரும்? சும்மா டைம் வேஸ்டிங்ல டைம் வேஸ்ட் பண்றோமா இல்லையா? சோ டைம் வேஸ்ட் பண்ற ப்ராசஸ்ல நிறைய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? சோ அதுல ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்படி வித்தியாசம் இருக்கும் பொழுது பட் நாம அது அன்னெசரியா சில விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது உள்ளுணர்வு சொல்லுதா சொல்லலையா? சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாம சில சமயத்துல நம்மளுடைய சிந்தையில தூய்மையற்ற மோசமான சிந்தனைகளை, அசுத்தமான சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது ஸ்ட்ராங்கா சில டெம்டேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஃபீல் பண்ணுவோம். சோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு காட்டுற ஒரு ரெட் பிளாக் மாதிரி தான். ஒரு வார்னிங் சிம்பிள் என்ன பண்றாரு? நமக்குள்ள காட்டுறாரு, மகன் என்ன பண்ணாதீங்க, இத செய்யாதீங்க, இந்த டைரக்ஷனுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு ஒரு ரெட் பிளாக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காட்டுறாரு. சோ உடனடியாக நாம அதை என்ன பண்ணணும்னா அந்த சைனை ரெகக்னைஸ் பண்ணி இது பிதாவாகிய தேவன் நமக்கு காட்டக்கூடிய கைடன்ஸ், நம்ம அதை என்ன பண்ணி ஆகணும்? ஓவர் கம் பண்ணணும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பலவீனத்தை. சோ இதுக்குதான் இந்த ஒரு சிக்னலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள வருது. அப்படின்னா இந்த சிக்னல் வரும்போது லிட்டரலா என்ன பண்ணலாம்? பிராக்டிகலா என்ன பண்ணலாம்? லிட்டரலா கூட இந்த வார்த்தையை நமக்குள்ள சொல்ல பழகிக்கலாம். எந்த வார்த்தைய? கெட் பிஹைண்ட் மீ சாட்டன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னது, எனக்கு பின்னாக போ சாத்தான். ஒரு இம்பியூர் தாட் உள்ள வருது. தாட் வர்றதை தடுக்க முடியுமா? தாட் வர்றதெல்லாம் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையாக பார்ப்பது என்னதான் தப்பு. பட் அத பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா? எண்ணம் வரும். எண்ணம் வருகிறது என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? அந்த எண்ணத்தை சிந்தித்து கொண்டிருப்பதை என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா தடுக்க முடியும். வேற ஆங்கிள் சொல்ல போனோம்னா, நம்ம தலைக்கு மேல பறவைகள் பறக்கிறது என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆனா நம்மளால எதை தடுக்க முடியும்? அந்த பறவைகள் நம்ம தலையில கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிறது என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா தடுக்க நம்மளால முடியும். அப்படின்னா அந்த ஒரு தாட் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? அனுப்பிச்சிடணும். என்னன்னு பின்னாக போ. சோ அப்படின்னா கிளியரா இது நாம செய்ய 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 ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அதுதான் பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள்
போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அடுத்தது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த இந்த வசனத்தை பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கேன். அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அழகா நமக்கு பாயிண்ட் கன்வே பண்ணுது. என்னன்னா, the truth is that although we lead normal human lives, உண்மை என்னன்னா, நாம மனுஷர்கள் மாதிரி, சாதாரண மனுஷர்கள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்துட்டாலுமே, the battle we are fighting is on the spiritual level. நாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய சண்டை ஆவிக்குரிய லெவல் என்ன ஆகுது இருக்குது. Our battle is to break down every deception argument and every imposing defense that men erect against the true knowledge of God. அப்படின்னா நம்ம சண்டையே என்னவா, மனிதர்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அவங்க சில கான்செப்ட் என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம், அவங்க சில வஞ்சனைகளை என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம். அதற்கு விரோதமா நம்ம போடுறதுதான் சண்டை அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, we must fight to capture every thought until it acknowledges the authority of Christ. என்ன அழகா இருக்கு பாருங்க. We must fight to capture every thought until it acknowledges the authority of Christ. அப்படின்னா நாம எது வரைக்கும் எதற்கு சண்டை போடணுமா, சிந்தைகள் வருது இல்ல, புது சிருஷ்டிக்கு விரோதமாக வரக்கூடிய சிந்தைகள், அந்த சிந்தைகளை என்ன பண்ணிடணுமா, கேப்சர் பண்ணணுமா. அதை கேப்சர் பண்ணி அந்த சிந்தையை சிறைப்பிடித்து வைக்க வேண்டும். ஒருத்தர் ஜெயில போட்டா என்ன பண்ண முடியாது, அவரால் செயல்பட முடியாது. அப்படின்னா சிந்தைய பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம், அந்த சிந்தைய பிடிச்சு கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த சிந்தையை செயல்பட விடாம என்ன பண்ணி ஆகணும், தடுக்கணும். அப்படின்னா பிரதர், ட்ரூத்துக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு தாட்ஸ் வருது பிரதர் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம், எவ்வளவு தாட்ஸ். பவர் ஆஃப் மைண்ட் நம்ம ரூபன் பிரதருக்கு ஒரு டிஸ்கோர்ஸ் எடுக்கும் போது சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய ரொம்ப அதிகம், 5 lakhs நினைக்கிறேன், அரௌண்ட் 5 lakhs, 5 to 10 lakhs ப்ராபப்ளி. அவ்வளோ தாட்ஸ் வந்தா, அப்ப அவ்வளோ தாட்ஸ் என்ன பண்ணி ஆகணும் குடும்பம், எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. அவ்வளோ பெரிய வேலை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் அல்டிமேட் கோலே ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு பிரிங் எவ்ரி தாட் அண்ட் ஆக்ஷன் டு த ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு ஏற்றவாறு அந்த சிந்தையை என்ன பண்ணி ஆகணும், நாம சிறைப்பிடித்து ஆக வேண்டும். அப்படின்னா திடீர்னு நம்ம மனசாட்சி குற்ற உணர்வு நமக்கு சொல்லுதுன்னா அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நாம உடனடியாக என்ன பண்ணி ஆகணும்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சாகணும். சோ இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்குதான் குற்ற உணர்வுன்ற ஒரு ஃபீலிங்கே தேவன் நமக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. பட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கரெக்டா செயல்படுறோமா, செயல்படுறோம், ஆனா எல்லா நேரத்திலயும் இல்ல. கரெக்டா, அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் குள்ள வரும். என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are rationalizing its meaning. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, reaction will be rationalizing the guilt. rationalizing அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வரும்ல ஒரு தவறுக்குள்ள போகும் பொழுது ஒரு ஃபீலு, அந்த ஃபீலை என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபீலுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், காரணங்கள் என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன காரணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்னா, என்னதான் நீ பண்றது, கரெக்டு தான், தப்பு கிடையாது, இதெல்லாம் பண்றது என்ன இல்ல தப்பு இல்லை, இந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படி நம்மளாவே ஒரு காரணத்தை என்ன பண்ணிடுவோங்க கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம மாம்சத்துக்கு எது தெரியுமா ஆகவே ஆகாது, குற்ற உணர்வுன்ற ஒரு உணர்வே பிடிக்காது யாருக்கு, நம்ம மாம்சத்துக்கு குற்ற உணர்வுன்ற ஃபீலிங்கே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிடிக்காது. அதனால நம்ம புது சிருஷ்டிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் ஒரு புது சிருஷ்டி இருந்துக்கிறதுக்கு என்னதான் ஓகே தான், இப்படி எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம், இது கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னதான் ஓகே தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சு. எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம், எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை நம்ம கிளியரா நமக்கு தெரியும், ஒரு சபையினுடைய மூப்பர்கள் அவர்கள் யாரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், சபையினரால் தான் என்ன பண்ண வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கரெக்டா? சோ சபையினரால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்கள் இருப்பாங்க, சபையினரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய
உதவிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சில சமயத்துல திடீர்னு சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க எக்லீஷியால. அந்த எக்லீஷியால கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வால்வ் ஆகணும்னா எக்கச்சக்கமா நம்ம பலி செலுத்த வேண்டியதா இருக்கும். நம்ம மாம்சம் நிறைய அதுல சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உடனடியே என்ன ரியாக்ஷன் வரும்? இல்ல வேண்டாம் நம்ம சொல்றோம்னு வைங்களேன், நம்ம மனசாட்சி என்ன சிக்னல் அனுப்பும்? குற்ற உணர்வுன்ற ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த குற்ற உணர்வு எப்படி தெரியுமா ரேஷனலைஸ் பண்ணுவோம்? எப்படி தெரியுமா காரணம் சொல்லி நம்ம ஆஃப் பண்ணுவோம்? அதான் ரேஷனலைஸ் பண்றது. சரி சரி, இதுக்கு யார் தகுதி கிடையாது? எனக்கு கிடையாது, தகுதி கிடையாது. அது அந்த எல்டர்ஸ் பெட்டரா என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க. அந்த டீகன்ஸ் பெட்டரா என்ன பண்ணுவாங்க? சாச்சா என்னெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க நீங்க கொடுத்துறாங்க. இதுக்கு நான் என்ன கிடையாது, இது தகுதி கிடையாது. ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி கிடையாது இல்ல, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? நிறைய ஒர்க் இருக்கு அதுல. அந்த ஒர்க்ல எப்படின்னா என்ன ஆகணும்? இன்வால்வ் ஆகக்கூடாது. நான் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் குற்ற உணர்வு வருது. அந்த சிக்னல் என்ன பண்ணி ஆகணும்? ஆஃப் பண்ணும். அந்த சிக்னல் கொஞ்சம் எப்பதான் ஆஃப் ஆகும்? ஏதாச்சும் ஒரு ஆவிக்குரிய ரீசன் சொன்னாதான் என்ன ஆகாது? ஆஃப் ஆகும். சோ அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரீசன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எப்படி சொல்லலாம்? திடீர்னு சப்ஜெக்ட் சொல்றாங்க, பிரதர் நாளைக்கு போய் என்ன பண்ணுங்க, சப்ஜெக்ட் எடுக்க என்ன சொல்லுவோம்? ஒரே நாள்ல ப்ரிப்பேர் பண்ணும். ஒரே நாள்ல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும். ஆனா அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரகிள் அதுக்குள்ள என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்ப அந்த ஸ்ட்ரகிளை கட் பண்றதுக்கு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாலும் சிக்னல் வந்துடும். என்ன சிக்னல்? குற்ற உணர்வு கூடிய சிக்னல் என்ன பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? என்னால இவ்வளவு அதற்குரிய தகுதி எனக்கு என்ன? நீங்க என்னால இவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணிட முடியாது, எடுத்துட முடியாது. இதுதான் ரேஷனலைஸ் பண்றது. திடீர்னு சடனா ஒரு டிராவல் பிளான் வருது தேவ ஊழியத்திற்காக, என்ன பண்ணலாம்? ஐயோ பிரதர், உங்க கூட எல்லாம் டிராவல் பண்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, ரேஷனலைஸ் பண்றது. சோ ஏன்னா இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணும். சோ இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காரு, நோட்டீஸ் வாட் ஹேப்பன். நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா நம்ம மாம்சத்திற்கு பலி செலுத்தக்கூடிய வேலை பிடிக்காது. சோ அதனால என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிக்குது. கேட்கிற எக்ஸ்கியூஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா நம்மள கன்வின்ஸ் பண்ணுமா, இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணும். சோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா நம்மளுடைய குற்ற உணர்வை ஆஃப் பண்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தான் எதுல கன்வின்ஸ் ஆயிட்டோம், ரீசன் என்னதான் ஓகே தான் அப்படின்றது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிட்டோம். அப்படின்னா நாம இந்த மாதிரி காரணங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன், நம்ம எது தெரியுமா அவாய்ட் பண்றோம்? வாய்ஸ் ஆஃப் காட். ஏன்னா மனசாட்சி யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தோம், நம்ம தேவன் குரல். சோ அந்த குரல் நம்ம என்ன பண்ணாம போறோம்? கேட்காம போறோம். அதே சமயத்துல வேற எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? நாம கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். நாம இப்படி இருக்கக்கூடிய நாம கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்திற்கான சாட்சியை பகிர்ந்தே ஆக வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அறுவடை ஊழியத்தை என்ன பண்ணி ஆகணும்? நாம செஞ்சேதான் ஆகணும். ஆனா அறுவடை ஊழியத்தை இந்த லாஸ்ட் டேஸ்ல பண்றது சாதாரண விஷயமா? ரொம்ப கடினமான விஷயம். ஏன் கடினமான விஷயம்னா அதுக்கு டைம் வேணும், எஃபர்ட்ஸ் வேணும், பலிகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம மாம்சம் செய்யறதுக்கு என்ன ஆகாது? ப்ரிஃபர் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா பண்ணாது. கரெக்டா இல்லையா? சரி, ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணி ஆகணும்? அதுல ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு இடத்துல போய் ஓப்பன் மீட்டிங் போடுறோம். ஓப்பன் மீட்டிங் நம்ம போடும்போது நாம எப்படி இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட மாதிரி இலவசமாய் கொண்டு போய் என்ன பண்ணணும்? இலவசமாய் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்களுக்கு இலவசமாய் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா சேர்க்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் இலவசமா என்ன ஆகாது? வராது. சொல்றது புரிஞ்சா? ஒரு ஹால் எடுக்கணும். நான் ஹால் ஓனர் கிட்ட போய் நாங்க இலவசமா பெற்றது இலவசமா கொடுக்குறோம், நீங்க இலவசமா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. கரெக்டா? சோ அதே மாதிரி பேம்ப்ளெட் அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், நிறைய ஸ்பீக்கர்ஸ் நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாம் ஓனர் கிட்டயும் போய் நாங்க இலவசமா பெற்றது இலவசமா கொடுக்குறோம், கொஞ்சம் இலவசமா கொடு அப்படின்னா செட் ஆகுமா? நிச்சயமா செட் ஆகும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? மணி சாக்ரிஃபைஸ். டைம் இருக்கா?
இப்போ ஹார்வெஸ்ட் போனவங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்போ அடுத்தது காஞ்சிபுரம் ஹார்வெஸ்ட்க்கு எவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கிறோன்றது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா இதெல்லாம் மாம்சத்துக்கு பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்காது. மாம்சத்துக்கு பிடிக்காது. இது புது சிருஷ்டி பிடிக்கும். அப்படின்னா இவ்வளோ ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இல்ல ஹார்வெஸ்ட்ல என்ன பண்ண மாட்டாங்க, பங்கேற்க மாட்டேன், சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், எஃபர்ட் போட மாட்டேன்றத சொன்னா வேற சிக்னல் வந்துடும். என்ன சிக்னல்? கான்சியஸ் வந்து குற்ற உணர்வு, இப்படி போய் சொல்றியே நீ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அதுவும் பிடிக்கல. இப்ப குற்ற உணர்வு என்ன பண்ணும்? ஆஃப் பண்ணும். என்ன சொல்லலாம்? ரேஷனலைஸ் பண்றது இந்த கில்ட்ட. எப்படி? லாஸ்ட் டேஸ்ல வந்துட்டோம். சர்ச் கிளாஸ் என்ன ஆக போகுது? முடிய போகுது. அதனால எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? கேரக்டர் டெவலப் பண்றதுல என்ன பண்ணுங்க நீங்க? கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எடிஃபிகேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணலாம்? நாம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்கோர்ஸ் கரெக்டா பண்ணிதான் ஆகணும், மாற்று கருத்து இல்ல அதுல. ஆனா அதே சமயத்துல அதனால என்ன பண்ண வேண்டாம்? அறுவடை ஊழியத்துல என்ன பண்ண வேண்டாம்? நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டாம். நோ நோ நோ. இது கிளியரா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு கவுண்டர் ப்ரொபோசல் எப்பவுமே ஃபிளஷ் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுட்டே இருக்கு. போனோம் அப்படின்னு முடிவு இந்த ப்ரொபோசல் கையில என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சம் கொடுக்கும். அப்படின்னா எவ்வளவுங்க வச்சுட்டு இருக்கு எக்ஸ்கியூசஸ் இந்த மாதிரி நம்ம மாம்சம் அப்படின்னு கேட்டா கவுண்ட்லெஸ் எக்ஸ்கியூசஸ் வச்சுட்டு இருக்கான். கவுண்ட்லெஸ் தான் இல்ல, எப்படி போனாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணாது கொண்டு வந்து இருக்கும். அதுவும் வேற வேற மாதிரி எப்படி எக்ஸ்கியூஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல முழுசால சாக்ரிஃபைஸ் பண்ணா விட்டுறாத, கொஞ்சம் என்ன பண்ணு, செய்யு. எதுக்குள்ள செய்யு? உன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள என்ன பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ. உன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போயிட்டா நீ எப்படி இருக்க மாட்ட? உனக்கு கம்ஃபர்ட் இல்லாம போயிடும். உன் கம்ஃபர்ட் தான் முக்கியம். ஆனா செய்ய உன் கம்ஃபர்ட்டுக்குள்ள என்ன பண்ணிக்க நீ இருந்து செஞ்சுக்கோ. ஆக்சுவலா சில சமயத்துல பேசிக் சப்ஜெக்ட் நல்லா கேட்டிருப்பாங்க, அடிப்படை சக்தி நல்லா கேட்டிருப்பாங்க. ஆனா அர்ப்பணிக்கக்கூடிய மைண்டு வராம போறதுக்கு காரணம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. உண்மையா வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தூங்க கூட மாட்டாங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆகாது நமக்கு. மாம்ஸ் என்ன ரேஷனலைஸ் பண்ணோம்னா, தப்பித்தவரி கூட இதுல போயிட போற, நீ பேப்டிசம் எடுத்து உள்ள போயிட போற. என்னது இது? சி அப்படின்னா ஒரு ப்ரீவோன்ட் கம்ஃபர்ட் ஜோன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் என்ன பண்ணி ஆகணும்? சி பேப்டிசம் எடுக்காதவங்க மட்டும் இல்ல, சத்தியத்துக்குள்ள வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு ஓடக்கூடிய வாழ்க்கையில பிரதர் இவ்வளவு டிராவல் பண்றேன், இவ்வளவு மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றேன், இந்த டைமுக்கு வர அதுக்கு மேல என்ன பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. சோ செட் ஆகுமா? அழைப்பையும் தேர்ந்து கொள்ள உறுதிப்படுத்த முடியுமா? முடியாது. என்ன பண்ணி ஆகணும்? நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நமக்கென்று ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். உதாரணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கலாம். அவர் யாரு? பரிசேயனுக்கு பரிசேயன், ரோமன் சிட்டிசன் இல்லையா? சோ அவருக்குன்னு ஒரு சபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். லூக் எடுத்துக்கலாம். லூக் இஸ் எ டாக்டர், அவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு அவரு? பவுல் கூட சுத்தும் பொழுது ஊழியத்துல கம்ஃபர்ட்டா இருக்குமா? நிச்சயமா இருக்காரு. அப்போ தான் ஒரு பிசிஷியன் டாக்டர்ன்ற கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணிட்டாரு? அவரு உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே வர்றாரு. ஆனா உடைக்க யாரு விட மாட்டான்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய பிளஷ் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா விடாது. நம்ம காதுல விஸ்பர் பண்ணிட்டே இருக்கோம். என்ன விஸ்பர் பண்ணும்? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவாத, ரொம்ப டயர்டாயிருவ, உடம்ப கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, பார்த்து. ஹெல்த் தான் என்ன முக்கியம். என்னதான் இருந்தாலும் புது சிருஷ்டி எதுக்குள்ளதான் இருக்கு? மாம்சத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ண நீ கேர் கொடு. கரெக்டா, உண்மைதான். உதாரணத்துக்கு சும்மா தேவையில்லாத நேரத்துல நம்ம முடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா அதே சமயத்துல சத்தியத்திற்கு என்று வரும்போது என்ன பண்ணி ஆகணும்? நம்ம முடிச்சிட்டு இருக்க வேண்டியது என்னதான் பாத்தீங்கன்னா அவசியம் தான். சோ அப்படின்னா நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கோங்க, ரேஷனலைஸ் பண்ணிட்டே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படி பண்ணி பண்ணி எதைய மறக்க வச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு என்ற தேவன் கொடுத்துட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறக்க வச்சிரும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா,
வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 16:25. மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்படின்னா என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழந்து போகணும். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணியாக வேண்டும்? ஜீவனை இழந்து போகணும். கரெக்டா? சோ அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய வஞ்சனை என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சம் திருப்பி திருப்பி ரேஷனலைஸ் பண்ணிட்டே இருக்கும், எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் என்ன பண்ணும்? இது ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஏன்னா கில்ட் ஃபீலிங் என்ன பண்ணி ஆகணும் நம்ம? கரெக்ட். எது எதுக்கெல்லாம் கொடுக்கும், எது எதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, அன்பு குறைவா இருக்குதா, இதுக்குதான் குறைவா இருக்குது, பரவாயில்ல, குறைவா என்ன பண்ணிக்கிட்டோம், இருந்துகிட்டோம். நம்மளுடைய இம்பேஷன்ஸ்னா நம்மளுடைய பொறுமை இன்மைக்கு. ஒருவேளை தீமை பேசுவோம், ஒருவரை பத்தி அவதூறு பேசுவோம், இதுக்குதான் என்ன பண்ற நீ பேசுற, சபையினோட நலனுக்காக தான் என்ன பண்ற நீ பேசு, ஜஸ்டிஃபை பண்ணும். அப்படின்னா அவர் ரீசன் ஃபார் நாட் அட்டெண்டிங் எ வீக் நைட் மீட்டிங், வார நாள் கூடுகையில கலந்துக்காம இருப்போம். ஏன் இருக்கும்? ஏன் வரமாட்டோம் வரும்? இது ஒரு ரீசனா நான் போடல, ஜார்ஜ் டபக் போட்டிருக்கேன். ஏன்? லேக் ஆஃப் ஹங்கர் இன் ட்ரூத். கரெக்டா? அப்படின்னா என்ன ரேஷனலைஸ் பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கால் வலிக்குதா? சரி, சென்னையில சொல்லுங்க, சென்னை சிச்சுவேஷன் சொல்லுங்க, என்ன ரேஷனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு? டிராபிக், வேற ஒர்க், இது எல்லாம் இருக்கலாம். நியாயமா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நியாயமான்றது சீரியஸா நாம யோசிச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே ரேஷனலைஸ் பண்ணி என்ன பண்ணிடும் மாம்சம், இந்த உடனே இந்த அதுதான் கவுண்ட்லெஸ் எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு இருக்குதே. திடீர்னு இந்த எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணு கொடு, இல்ல செட் ஆகல, இந்த உடனே இந்த ஆல்டர்னேட் ப்ரொபோசல் என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். அவர் லேக் ஆஃப் ஜீல் அப்படின்னா நோ ஸ்டடி. வேற படிச்சோமா, பேரும் படிச்சோமா, வால்யூம்ஸ் படிச்சோம், ரீபிரிண்ட்ஸ் இந்த ஆர்டிகல்ஸ் படிச்சுமா, இல்ல பிரதர்ஸ் எழுத என்ன ஆர்டிகல்ஸ் படிச்சோம், டைமே இல்லைங்கிறது. அந்த டைம் தான் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. விச் மீன் நாம பேசலீங்க, யார் பேசிட்டு இருக்கிறது? ஃபிளஷ். அடுத்தது அவர் இன்ஆக்டிவிட்டி, வேஸ்டிங் டைம், லேக் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அல்லது சில சமயத்துல அவர் பர்ச்சேஸ் ஆஃப் லக்ஸூரியஸ் ஹவுஸ், கார், என்ன வேணா பண்ணாலுமே எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா எது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மாம்சம் வேலை செஞ்சு எந்த சிக்னலை ஆஃப் பண்ணி விட்டுரும். குற்ற உணர்வு எனக்குரிய மனசாட்சி அனுப்புதுல அந்த சிக்னலை கட் பண்றதுல ரொம்ப ஸ்கில் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபிளஷுக்கு ரொம்ப 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 ஸ்கில் ரொம்ப ஜாஸ்தி. சோ எந்த அளவுக்கு கொண்டு வந்துரும்னா, அந்த ஃபீலிங்கே வராத அளவுக்கு என்ன பண்ணிருங்க தடுத்துரும். ரொம்ப டேஞ்சர் அது. நீங்க யோசிச்சு பாருங்க, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துறதுக்கு பிசிக்கல் பெயின் வருது. உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷோல்டர் பெயினே இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்போம், திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிருப்பான் அந்த மனுஷன். அப்படின்னா எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப வைட்டல், எது ரொம்ப முக்கியம்? சைன். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம்? இந்த குற்ற உணர்வுன்றது ரொம்ப முக்கியம். நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியில இந்த சைனே என்ன ஆகாதுங்க, வராம என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடும். சோ கிளியரா நாம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, கிளியர் ரீசனை நாம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கமாண்ட் எடுக்கணும். கமாண்ட் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஏன்னா புது சிருஷ்டி ஒரு சிந்தையை கொடுக்கும், மாம்சம் ஒரு சிந்தையை கொடுக்கும். ஸோ ஃபைனல் டிசிஷன், அப்பாக்கு ஏற்ற ஒரு பிரியமான டிசிஷனை கிளியரா நம்ம என்ன பண்ணி ஆகணும், எடுத்து ஆகணும். ஒருவேளை எடுக்காம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம்னா, அதுதான் தேர்ட் பாயிண்ட். கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம்னா என்ன ஆகும்? நாம விடணும்னு நினைப்போம், நாம விடணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கை விட அந்த விஷயத்துக்கு நாம அடிக்ட் ஆயிட்டு இருப்போம். அதை என்ன பண்ணவே முடியாது. அது எதுவா வேணா இருந்திருக்கலாம், ஒரு போனா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஒரு மோசமான ஹேபிட்ஸ்ல கூட அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் முடியல. ஏன்னா அதுவும் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வீக்னஸ், இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கிறவங்க
அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க சில சமயத்துல, அதை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறத விட அந்த வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா, அப்படி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாம செஞ்சிருவாங்க. தவிர குற்ற உணர்வு லோடு என்ன ஆயிட்டே இருக்கும், ஏறி போயிட்டே இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் டே சொசைட்டி எடுத்துக்கலாம். நான் சோ எந்த சொசைட்டி, உலகத்திற்குரிய சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சமுதாயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எதை செஞ்சாலும் என்ன கிடையாது, தப்பே கிடையாது, நீ என்ஜாய் பண்ற வரைக்கும். ஏன்னா எல்லாரும் அதை சரியாதான் செய்யறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சரியாதான் இருங்க. இது முக்கியமா யாருக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய யங் பீப்புளுக்கு, ட்ரூத்ல இருக்கக்கூடிய யூத்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எங்க திரும்பினாலும் அவங்க வழி உலகத்துக்கான சஜஷன் என்ன ஆயிட்டே இருக்குது, கண்ணு முன்னாடி ரெடியா என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்குது. சோ அப்படின்னா ஈவன் ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டா அவங்க என்ன பண்ணி ஆகணும், என்ன ஆகணும், பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா கூட இருக்கிறவங்களுடைய பிரஷர். இது அதிகமாவே யூத்ஸ்க்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இருக்கும். செய்ய என்ன கிடையாதுதான் இது, அந்த அளவுக்கு தவறு இல்லை. சோ அப்பேற்பட்ட ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா நாம மட்டும் கேர்ஃபுல்லா இல்லைன்னு வைங்களேன், நம்ம திங்கிங்ல ஸ்லோவா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திங்கிங்ஸ் நம்மக்குள்ள வர ஆரம்பிக்கும். எப்படி வர ஆரம்பிக்கும்னா, ஏவாளுக்கு வந்த ஆரம்பிக்கும். சாத்தான் இப்படிதான் சஜஸ்ட் பண்ணா, ஒரு வாட்டி என்ன பண்ணு, ட்ரை பண்ணு, ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, will be a fantastic experience. வாலிப வயசுல கூட இருக்கக்கூடிய சகோதரர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ட்ரை இட், ஒரே வாட்டி எப்படி இருக்கும், இட் வில் பி a fantastic experience. பட் இந்த இடத்துல இப்படி வரும்போது இருதயத்தை என்ன பண்ணி ஆகணும், தற்காத்து கொண்டு இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் உலகத்தினுடைய அனுபவத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, விடுறது என்ன ஆகும், ரொம்ப டஃப் ஆகும். அது எதுவானா இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அர்ப்பணிக்கும் போது எதை பலி செலுத்தியாச்சு, நம்மளுடைய வாழும் உரிமைகளை பலி செலுத்திட்டோம். ஏன்னா we are no longer humans. மனுஷனாவே இனி நம்ம வாழ போறது இல்ல. மனுஷனுக்குரிய எல்லா நியாயமான உரிமைகளும் என்ன பண்ணிட்டோம், தவறு பாவம் செய்யறது மட்டும் புது சிஷ்யுடைய நோக்கம் இல்ல, ஒரு மனுஷனா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எந்த நியாயமான உரிமைகளும் யாருக்கு இல்ல, நமக்கு இல்ல. ஏன்னா நம்ம பாக்குறோம், ஆசாரியர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல நிலத்துல என்ன கிடையாது, லேண்ட்ல பங்கே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இங்க பங்கே என்னன்னா, நியாயமான எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சட்டெல்லா மாம்சம் ஸ்லோவா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சஜஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். போக 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 பிளாக் ஃபாஸ்டா ஆட்டுவார் தேவன், நீ என்ன பண்ணிட்டே இருக்கிற, போயிட்டே இருக்கிற, ராங்கா போயிட்டே இருக்கிறன்னு. அப்படி பண்ண 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 இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறோம்னா, பிரதர் அழகா சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் டோன்ட் ஃபூல் யுவர்செல்ஃப். உங்களை நீங்களே என்ன வைக்காதீங்க, முட்டாளாக்கிக்காதீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இது பலவீனம் தான், தேவன் என்ன பண்ணிப்பாரு, புரிஞ்சுப்பாரு, தேவன் மன்னிச்சிருவாரு, இப்படிலாம் நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, முட்டாளாக்கிக்காதீங்க. ஏன்னா வசனத்துல நம்ம படிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அது நிச்சயமா என்ன பண்ணுவான், அறுப்பான். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்றவாறு அதற்கான வடுகள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஸ்கேர் நிச்சயமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தனா பிரதர், அப்படின்னா தேவன் மன்னிக்கவே மாட்டாரா? மன்னிப்பார், மன்னிப்பார். அந்த ஒரு இருதயத்தின் மனம் திரும்புதல நிச்சயமா மன்னிப்பாரு. ஆனா எந்த அளவுக்கு அந்த தவறுல துணிகரம் இருக்குதோ, துணிகரம்னா என்ன அர்த்தம், வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய தவறு, தப்பு அப்படின்னு தெரிஞ்சு செய்யுது, அது பேர் தான் வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம். அதற்குரிய சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் நிச்சயமா என்ன பண்ணிதான் ஆகணும், மனுஷதான் ஆகணும். தேவன் மன்னிப்பார், பட் எந்த அளவுக்கு துணிகரம் இருக்கோ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டேவிட் பர்சபல் எக்ஸாம்பிள், கரெக்டா? அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், விபச்சாரம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் பச்சைபால் கணவன் உரியாவை என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. எல்லாம் ஏறக்குறைய இந்த இன்சிடென்ட்ல நியாய பிரமாணத்துல பாதி கட்டல என்ன பண்ணிட்டாரு, தாவீது மீறிட்டார், உடைச்சிட்டார். சோ அப்படி இருக்கும் பொழுது, ஆனா தாவீது கடைசியில மன்னிப்பு கதறி அழுது கேட்டார்ல, தேவன் மன்னிச்சாரா? மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ஆனா தண்டிக்கும் தண்டிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு துணிகரம் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுக்குரிய தண்டனை என்னாச்சுங்க அதுல வந்துச்சு, கரெக்டா?
ஏன்னா கிளியரா சொன்னார். நாத்தான் ப்ராஃபட் வந்து சொல்லும் பொழுது, தாவீது அவருடைய மனம் திரும்புதலுக்காக என்ன வாங்கிட்டாரு? மன்னிப்பு வாங்கிட்டாரு. ஆனா பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? செத்து போச்சு. அப்படின்னா தாவீது அவருடைய வீக்னஸ்க்கு, அவருடைய பலவீனங்களுக்கு மன்னிப்பு வாங்கிட்டாலுமே அதுல இருக்கக்கூடிய துணிகரத்துக்கு எதை வாங்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனையை தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கிட்டார். ஒருவேளை நாம தப்பு, if we find ourselves in any situation of sin that we know is wrong, ஒருவேளை தப்பு பாவம் அப்படின்னு தெரியுது, ஆனா அதை தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வில் பவர் இல்லை அப்படின்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? தவறுக்குள்ள விழுவோம். விழுந்து 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 இந்த குற்ற உணர்வு நம்மள என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா வாட்டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வதைக்கும். அப்படி வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிட்ட உடனே நம்ம என்ன நினைச்சு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு வஸ்தா போயிட்ட பிறகு ஒரு வேலை போயிட்டோம்னா இனிமேல் அப்பா கிட்ட எல்லாம் என்ன கூட பண்ண முடியாது, போய் ஜெபம் கூட பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன ஆயிட்டேன்? நான் தகுதியற்றவனாக மாறிட்டேன். நான் அன்வர்த்தி என்ன பண்ணிட்டேன்? மாறிட்டேன். இதுதான் ஃபோர்த் ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட். ஐ எம் அன்வர்த்தி. என்ன நினைச்சா எனக்கே எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. என்ன நினைச்சா இப்படியே எனக்கு இருக்கு, அசிங்கமா இருக்கு. இனிமேல் அப்பா கிட்ட பிரேயர்ல கூட என்ன பண்ண முடியாது, என்னால போக முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்ற உணர்வை போக்குறதுக்கு இனிமேல் நல்ல கிரியை என்ன பண்ணிடலாம், நாம செஞ்சு அதை என்ன பண்ணிடலாம், காம்பன்சேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவன் கிட்ட பிரேயர்ல போயிடலாம். சோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த கிரியும் செஞ்சு தேவன் முன்பாக என்ன பண்ண முடியாது, நாம அக்செப்டபிள் அப்படின்ற கண்டிஷனுக்கு வர முடியாது. அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கறது சிம்பிள். இது கரெக்டான ஃபீலிங்கா? இது கரெக்டான கில்ட்டி கான்சியஸா? ராங். ஏன் ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 4:15-16 வாசிங்க. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நம்மைக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். சோ கிளியரா நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் தான் என்ன பண்றாருங்க, நமக்கு இருக்கிறார். அதே 1 யோவான் 1:9 நம்ம வாசிப்போம். இஃப் we confess our sins, நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் he is faithful. யார் விசுவாசம் உள்ளவரா இருக்கார்? தேவன். and he is just, அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். எதுக்கு? to forgive us our sin and to cleanse us from all unrighteousness. அப்படி என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நம்மளுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? நீதி உள்ளவர். எல்லாம் அப்படி என்ன அர்த்தம்? எல்லாம் அப்படின்னா நாம மட்டும் நம்மளுடைய பலவீனங்களை பாவங்களை கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா, தேவன் கிட்ட அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா எல்லா அநியாயத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்து போட்டுருவாரு. அப்படின்னா நம்ம மனம் திரும்புதல்ல தேவன் மன்னிக்க முடியாத பாவம்னு ஒரு பாவமே இல்லை அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியும்? மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுட்டாரா என்ன பண்ணணும்? திருப்பி செய்கிறது ஓகே, என்ன பண்ணணும்? மன்னிச்சுட்டாரு. நீங்க போய் பிரேயர் பண்ணிட்டீங்க, வாய்ஸ் வரப்போதுமா மகனே நான் உன்னை மன்னித்து விட்டேன்னு வராது. பிரேயர் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணலாம்? ஆக்ஷன்ல காமிக்கணும். நோ, காமிக்கணும் இல்லைன்னு சொல்லல, அங்கேயே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அந்த தவறுக்கு. ஏன்னா தேவன் நம்மளுடைய குற்ற உணர்வை எப்ப நீக்கி போடுறன்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை எப்ப எடுத்து போடுறா நம்ம உண்மையா மனம் திரும்பிட்டோம்னா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் தேவனே இனி இதை தவிர என்ன பண்ண மாட்டேன், நானு செய்ய மாட்டேன், என்ன பண்ணிருங்க, நீங்க மன்னிச்சிருக்கீங்க. ஒருவேளை நம்ம இந்த ப்ராசஸ்ல வேற யாருன்னா காயப்படுத்திட்டு இருந்தாலும் அவர்கிட்ட கூட போய் என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா மன்னிப்பு கேட்கலாம். அப்படின்னா அவ்வளவுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இத பண்ணிட்டோம்னா நாம நம்பணும், தேவன் என்ன பண்ணிட்டாரு? மனுஷார். நம்மளாவே எந்த கற்பனைக்குள்ள இருக்கக்கூடாது. நான் அன்வர்த்தி,
இனி நான் என்ன பண்ண மாட்டேன், தகுதியே இல்லை. இதெல்லாம் தான் தேவையில்லாத ஒரு கில்ட். இந்த ஒரு கில்ட்ட யார் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சி ப்ரொடியூஸ் பண்ணல. எது ப்ரொடியூஸ் பண்ணுது? மாம்சம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு, மகன் மகள் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றேன் நான், மன்னிச்சிடுறேன் எல்லா அநியாயத்தையும். அப்படின்னா அதை முழுசா நாம என்ன பண்ணி ஆகணும், நம்பணும். நம்பாம அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த அவர் மன்னிச்சுட்டார் அப்படின்றத நம்ம நம்பலனாதான் கடைசி விஷயத்துக்குள்ள வந்துருவோம். இமேஜின்டு கில்ட். இமேஜின் கில்ட்னா என்ன அர்த்தம்? தப்பு பண்ணிருப்போம், மன்னிப்பு வாங்கியிருப்போம். எப்பயோ தேவனும் மன்னிச்சிருப்பாரு. யார் மன்னிச்சிருந்திருக்க மாட்டோம், நம்மள நாமளே மன்னிச்சிருக்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள நாமளே பனிஷ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அன்வான்டட் இன்னர் செல்ஃப் அக்யூசியேஷன். நம்மள நாமளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்ஸ்டெட் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்டா இல்லாம நம்மள மன சோர்வுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா யாருடைய வாழ்க்கையில குற்ற உணர்வுன்றது இருந்துட்டே இருக்குதோ அது டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். தேவன் சிம்பிள் ரெமெடி கொடுத்திருக்காரு. மிஸ்டேக் பண்ணுவோம், வீழ்ந்து போன சுபாவத்தில் இருக்கிறதுனால தேவன் என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட போய் கதறிட்டோம்னா தேவன் என்ன பண்றாரு, நம்மள சுத்திகரிக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. அப்படின்னா இல்ல தேவனே நான் இன்னும் அதுலதான் இருக்கிறேன்னா நம்ம இன்னும் யாரு நம்பல தேவன். அப்படின்னா தேவன் அந்த இடத்துல என்ன ஆயிடுறாருங்க, போயிடுறாரு. சோ அப்படின்னா நாம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா, எதுலயே ட்வெல் ஆக ஆரம்பிச்சிருவோம்னா நம்ம பழைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுவோம், பாஸ்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டு திருப்பி 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 என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு அப்படி என்ன பண்ணவே இருந்திருக்கூடாது, செஞ்சே இருந்திருக்கூடாது, நான் அன்னைக்கு அப்படி பேசியே என்ன பண்ணிருக்கூடாது, இருந்திருக்கவே கூடாது, ஒருவேளை நான் அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்ன பண்ணிருக்க கூடாது, செய்யாம இருந்திருக்கு. சரிதான், என்ன ஆயிடுச்சு, இப்போ செஞ்சுட்டோம், என்ன பண்ணலாம், மாத்த முடியுமா, முடியாது. இட் இஸ் டன், இட்ஸ் ஓவர், இட் cannot be changed. முடிஞ்சு. மாத்த முடியுமா, முடியாது. இதுல இருந்து என்ன பண்ணலாம், நாம என்ன பண்ணலாம், தவறுகள் இருந்து மீண்டும். உதாரணத்துக்கு தாவீதே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். பண்ண தப்ப என்ன பண்றதே கிடையாது அவரு. உதாரணத்துக்கு லக்கம் பார்த்து மிஸ்டேக் பண்றாருன்னா பண்ணிருப்பாரு, திருப்பி பண்ண மாட்டாரு. பண்றதுலாம் ஒஸ்ட் தான், ஆனா ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. லேர்ன் பண்றாரு. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றாரு. ஏன்னா அவர் வாங்கினது சாதாரண அடி கிடையாது. பத்சேபா இன்சிடென்ட்லி என்னென்னலாம் ஆச்சு, சொந்த மகன் என்ன பண்றாரு, சொந்த மகனை கொலை பண்றாரு, சொந்த மகளை என்ன பண்றாரு, ஸ்பாயில் பண்றாரு, சொந்த மகன் அப்சலோம் தனக்கு விரோதமா என்ன பண்றாரு, எதிர்த்து நிக்கிறாரு. இத்தனை விஷயங்களை என்ன பண்ணிச்சான்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாரு. ஃபேஸ் பண்றது என்ன பண்ணார், லெசன்ஸ் லேர்ன் பண்ணார். சோ ஒருவேளை நம்ம அப்படி லெசன் லேர்ன் பண்ணாம தேவன் மன்னிச்சுட்டாருன்னு நினைக்காம அந்த விசுவாசத்துக்குள்ள வராம சும்மாவே கில்ட்டி கான்சியஸே மனசாட்சி கொடுக்காம ஃபேக்கா நம்மள என்ன பண்ணிக்கிறது. சில சமயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜின் கில்ட்டி கான்சியஸ்ல இருப்பாங்க. இமேஜின்னா அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம குற்ற உணர்வுக்குள்ளவே குற்றம் பண்ணிட்டோம், பண்ணியே இருக்க மாட்டாங்க. சில சமயம் சும்மாவே என்ன பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நினைச்சு பழைய பாஸ்ட்ல மன்னிப்பு கேட்டிருப்போம், 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் மிஸ் பண்ணிருக்கலாம், தேவன் கிட்ட பிரேயர் வச்சிருப்போம், மன்னிச்சிருப்போம், ஈவன் பிரதர்ஸ் கூட என்ன பண்ணிருப்பாங்க, மன்னிச்சிருப்போம். பட் ஸ்டில் அதுலயே இருந்துட்டோம்னா அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம இருந்துட்டு யார் ரொம்ப விரும்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அதுலயே என்ன பண்ணுங்க இது. ஏன் தெரியுங்களா, இது பேரலைஸ் ஆயிக்கிறோம். இந்த கண்டிஷன் நகரவே விடாது. சோ ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே மறந்துருக்கோம், நம்ம புது சிருஷ்டிகள் தான். we are saints, தேவனுடைய பரிசுத்தவான்கள் தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புது சிருஷ்டி எனக்குடைய சிந்தைய தேவன் இந்த மாம்சத்தில் தான் வச்சிருக்காரு. இந்த மாம்சம் விழுந்து போன மாம்சம். தேவனுக்கு நல்லாவே தெரியும் நாம யாருன்னு. he knows how we are formed, நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் தேவனுக்கு தெரியும். he remembers that we are dust, நாம் மண் என்று அவர் அறிவார்.
ஒரு மண்ணுக்கு எவ்வளவு முடியும்னு யாருக்கு நல்லாவே தெரியும்? தேவனுக்கு தெரியும்ல. அப்ப தேவன் எதிர்பார்க்கிறத செஞ்சுட்டா போதும். அவர் வேணாம்னு சொல்றது மட்டும் செய்யாம இருந்துட்டா போதும். நம் பரமபிதாக்கு நல்லாவே தெரியும் நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தேவன் என்னதான் எதிர்பார்க்கிறார், நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை, எதிர்பார்க்கிற விஷயத்த பெஸ்டா செய்யறதுக்கு முயற்சி செய்யறோமா, அந்த நோக்கத்தை தான் தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். நாம ஸ்லிப்பாவும் நாம விழுவோம், பட் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா மறுபடியும் எழுந்து என்ன பண்ணியாகணும், கண்டினியூ பண்ணணும். அதுக்குதான் தேவன் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொவிஷன் அவருடைய குமாரனின் ரத்தம் மூலமாக என்ன பண்ணிருக்காருங்க, நமக்கு வச்சிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை தவறு செய்யும் போது தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிச்சிடுறாரு. இன்னும் இல்ல தேவனே, இன்னும் நான் அதுக்குள்ளவே இருக்கிறேன் அப்படின்னு நாமளா இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம்னா, பிரதர் அழகா எழுதியிருக்கார், we are in reality rejecting our father's wondrous grace. யாருக்கு கிடைக்கூடிய கிருபை, இந்த அருமையான கிருபை என்ன பண்ணிடுறோம், நாம ரிஜெக்ட் பண்றோம். எதுக்கு? இல்ல நான் இன்னும் அதுலயே தான் இருக்கேன், பாவத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் நான் அந்த மிஸ்டேக் உள்ளதான் இருக்கிறேன், குற்ற உணர்வு இல்லாத குற்ற உணர்வை நாமளா கற்பனை பண்றோம்னா அப்பேற்பட்ட ஒன்றஸ் கிரேஸ் என்ன பண்ணிடுறோம், நாம ரிஜெக்ட் பண்றோம். நாம அவருடைய மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிடுறோங்க, கொஸ்டின் பண்றோம். சோ அப்படின்னா கிளியரா இந்த மாதிரி கில்ட், செல்ஃப் இன்டியூஸ்டு கில்ட்னா என்ன, செல்ஃப் இன்டியூஸ்டு மனசாட்சி உருவாக்கி இருக்காது, அந்த கில்ட்டை நாமளா உருவாக்குன கில்ட், குற்ற உணர்வு, ப்ரொலாங்டு கில்ட். இப்பேற்பட்ட ஒரு குற்ற உணர்வு ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா சில சமயத்துல அது நமக்குள்ளவே கூட என்ன ஆகாம போயிடும், அறியாம போயிடும். ஸோ அப்படின்னா கிளியரா ஒரு சப்கான்சியஸ் ஃபீலிங், நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நம்மளை நாமளே பனிஷ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் கூட என்ன ஆகும், நான் வரும். அதுதான் 1 கொரிந்தியர் 4:3 பவுல் அழகா எழுதுறாரு. வாசிங்க சிஸ்டர், 1 Corinthians 4 chapter 3rd verse. 1 கொரிந்தியர் 4:3. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாயங்களின் விசாரணையினாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. நீங்களும் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க, நீங்க ஜட்ஜ் பண்ணா எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா என்ன நானே ஜட்ஜ் பண்றது இல்லை அப்படிங்கிறார். யாரு? ஓ, ஏன்? நமக்கான பர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டை யாரால கொடுத்துக்க முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது. தேவனுக்கு தான் என்ன ஆகும் தெரியும். சில சமயத்துல ரொம்ப லீனியன்ட்டா நம்ம ஜட்ஜ் பண்ணிப்போம், சில சமயத்துல ரொம்ப ஹார்ஷா நம்ம என்ன பண்ணிப்போம், ஜட்ஜ் பண்ணிப்போம். அப்படின்னா பெஸ்டா ஜட்ஜ் பண்றது யாரால தான் முடியும், தேவன். நமக்கு எவ்வளவு அடி கொடுக்கணுமோ என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். நம்மளே சில சமயத்துல தேவையில்லாம நமக்கு நிறைய அடிகள் என்ன பண்ணிப்போம், கொடுத்து அப்படியே ஓரமா யார்கிட்டயும் ஒதுங்கி என்ன பண்ணிடுவோம், சில சமயத்துல பேசக்கூட மாட்டோம். ஏன்? நானே அதுல இருக்க குற்ற உணர்வில் என்ன இருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கேன். யார் கூட சரியா போய் என்ன பண்ண மாட்டோம், பழகணும், பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறோமாமா நம்மளே. விச் மீன் இந்த மாதிரியான திங்கிங் குள்ள என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா தேவன் மனுஷாருன்னா அந்த கிருபை என்ன பண்ணணும், நாம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒருவேளை அந்த மன்னிப்பு வாங்கிட்ட பிறகு உடனடியா யோசிக்கணும். பவுல் சொல்ற மாதிரி, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன். ஒன்று செய்கிறேன் அர்த்தம் ஒண்ணுதான் செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு அர்த்தம். பின்னானவைகளை மறந்து, பாஸ்ட். பாஸ்ட்னா நேத்து வரைக்குமே கூட தான். ஒருவேளை நேத்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா, ஒருவேளை அதுக்கு ஒரு மன்னிப்பு வாங்கியிருந்தோம், தேவன் கிட்ட பெற்று கொண்டிருந்தோம்னா, மன்னிப்பு முழுசா கேட்டா தேவன் என்ன பண்ணிருப்பாரு, அதை forgive பண்ணிருப்பாரு. மறந்துருங்க அத, இனி அதை போக்கஸ் பண்ணுங்க. தேவன் வச்சுட்டு அந்த மாபெரும் பரிசு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரு. அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபர்கெட் பண்ணணும், மறக்கணும். அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாதானா, மறந்துடக்கூடாது. முன்னாடி போனோம், கிறிஸ்துவின் சாயல்ல நாம என்ன ஆகணுங்க, மெச்சூர் ஆகணும். அப்படின்னா நம்ம கான்சியஸ் எதுல பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும், நல்லா சத்தியத்துல. அது ஒரு குற்ற உணர்வை கொடுக்குதுன்னா சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சி அப்படியே என்ன பண்ணியாகணும், கீழ்ப்படியணும்.
2-3 வாட்டி மேல யோசிக்கணும். நம்ம சும்மா தேவையில்லாம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கோமா, ரேஷனலைஸ் பண்ணிருக்கோமா? ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம்னா தேவன் கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? ஃபர்கிவ் கேட்கணும். நாம ஒருவேளை திருப்பி திருப்பி அந்த சிக்னலுக்கு நம்ம கீழ்ப்படியாமலே போயிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்துல எப்படி போயிரும்? பாவங்கள் நம்மள மேற்கொண்டுரும். ஏன்னா சிக்னலே ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அவ்வளோ ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஒருவேளை போயிட்டோம்னா தேவன் கை விட்டுருவாரா? இல்ல. திரும்பியும் தேவன் கிட்ட போய் கதறி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிருவாரு. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சிடக்கூடாது? நாம இமேஜின் பண்ணிக்கூடாது. நமக்கெல்லாம் அவ்வளவுதான், நம்ம கெரியரே என்ன ஆயிடுச்சு? முடிச்சு. ட்ரூத்ல கிரீடமே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அப்படி இமேஜின் பண்ணாம கிருபையுள்ள தேவன் கிறிஸ்து மூலமா என்ன பண்ண போறாரு? நம்மள மன்னிக்க போறாரு. விசுவாசிக்கணும். பழசு என்ன பண்ணணும்? மறக்கணும். சரியான பாதையில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பயணிக்கணும். இந்த சிக்னலுக்கு கரெக்டா நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டாலே என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். சோ இந்த ஒரு குரலுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.